மறைந்த தந்தையின் மெழுகுச் சிலை முன்பாக திருமண நிகழ்வை நடத்திய மகனின் செயல் மதுரையில் நெகிழ்வை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வலங்காகுளம் கிராமத்தைச் சேர்ந்த பின்னதேவர் ஜெயா தம்பதியினருக்கு 2 மகன்கள் உள்ளனர். பின்னதேவர் சிறு வயதில் இருந்தே பறவை மார்க்கெட்டில் சுமை தூக்கும் தொழிலாளராக வேலை செய்த நிலையில் தனது 2 மகன்களையும் படிக்க வைத்து வளர்த்துள்ளார். இந்த நிலையில் பின்னதேவரின் மூத்த மகனான சிவராமனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என ஆசையோடு இருந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் உடல்நலக் குறைவால் அவர் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து மதுரை செல்லூர் பகுதியில் சிவராமனின் திருமணம் நடைபெற்ற நிலையில் தனது திருமணத்தில் தந்தை இருக்க வேண்டும் என நினைத்து 1,50,000 லட்சம் ரூபாய் மதிப்பில் சிவராமனின் தந்தையான பின்னதேவரின் சிலையை தத்ரூபமாக முழு உருவ மெழுகு சிலையாக உருவாக்கி அதனை மேடையில் வைத்து அதன் அருகில் தாய் ஜெயாவை நிறுத்தி சிலையின் முன்பாக தாலி கட்டி திருமணம் செய்தார். பின்னர் தந்தையின் சிலை முன்பாக காலில் விழுந்து மணமக்கள் ஆசீர்வாதம் பெற்றனர். அப்போது மணமகன் சிவராமன் தனது அப்பாவின் சிலையை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது சிலையின் கன்னத்தில் முத்தமிட்டார். இதனைத் தொடர்ந்து மணமக்கள் எடுத்த அனைத்து புகைப்படங்களிலும் தனது தந்தையை அருகில் வைத்தபடியே எடுத்துக்கொண்டனர். இந்த சம்பவம் மதுரையில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.